பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், பரம வாசஸ்தலம், அதை அடையும்படிக்கு, அதை தரித்து கொள்ளும்படிக்கு மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று. யார் அந்த பரம வாசஸ்தலத்தை அடைவார்கள்? இது ஒரு பெரிய கேள்வி. எல்லாருக்கும் அதை அடைய முடியுமா? ஆமென். எல்லாரும் அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கிருபையாய் இறங்கி வந்து தம்மையே அதற்கு கிரயமாக கொடுத்து தம்முடைய மாம்சமாகிய திரையை அவர் கிழிக்கு ஒப்பு கொடுத்து இதன் மூலம் புதிய ஜீவ மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசுவின் வழியாய் யார் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் நித்தியத்தை அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அதன் அடையாளமாக தான் அவரை நோக்கி பார்த்தவர்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். அவரோடு உடன்படிக்கை செய்ய கிருபை செய்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாருமே பரலோகத்தை அடைவார்களா என்பது அடுத்த கேள்வி. எல்லாரும் அடைவார்களா என்று கேட்டால் ஆண்டவரே சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யார் அப்படின்னா, ஆமென், பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை நல்ல போராட்டத்தை போராடி முடித்திருக்கிறேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசனமாகுதலை விரும்புகிற, வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 4:6 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். இப்போ இந்த பூமியில் அந்த பரம வாசஸ்தலத்தை அடைய வேண்டும் என்று வாஞ்சையோடு காணப்படுகிறவன் நிச்சயமாய் அதை அடைவான். இப்படி கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம், எங்களுக்கும் ஆசையாக இருக்கு. உண்மையாய் வாஞ்சையோடு இருக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த 5வது அதிகாரம் 4வது அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. 4வது அதிகாரம் எப்படி முடியுது பாருங்க. அதனுடைய 17-18 வசனங்களில் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று சொல்லுகிறார். 18வது வசனத்தில் சொல்லுகிறார், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே பரம வாசஸ்தலத்தை அடைய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க அநித்தியமானது மேலே தங்கள் மனசை வைக்க மாட்டாங்க. நித்தியமானதுக்கு மேலே தான் தங்கள் மனதையும் கண்களையும் பதிய வைப்பார்கள். எனக்கு கேட்குற அன்பு சகோதரா, சகோதரி, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கிறது. நம்ம எதை பொக்கிஷமாக பார்க்குறோம்? பழைய ஒரு பாடல் உண்டல்லவா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். ஆமென். உண்மையாகவே நாம் எதை நோக்கி இருக்கிறோம்? காணப்படுகிற அநித்தியமானவைகளையா, காணப்படாது நித்தியமானவைகளையா? நாம் எதை நோக்கி இருக்கிறோமோ அதை வாஞ்சிக்கிறோம். எதை வாஞ்சிக்கிறோமோ அதை அடைவோம். நித்தியத்தை நோக்கி இருக்கிறவர்கள் நித்தியத்தை வாஞ்சிப்பார்கள். அதை அடைய அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். நம்முடைய ஆசையெல்லாம் மேலானதாய் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த பரம வாசஸ்தலத்தை அடைய வாஞ்சையாய் காணப்பட எங்கள் கண்கள் அநித்தியமானவைகள் நித்தியமானவைகளையே நோக்கி இருக்கும்படி கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.